எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான இனிப்பு குழி பணியாரம் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாவும் டேஸ்டாவும் நல்ல ஸ்வீட்டாவும் இருக்குங்க. இந்த ஈஸியான பணியாரத்தை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோதுமை குழி பணியாரம் செய்யறதுக்கு நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இது ஒரு பவுல்ல போட்டுக்குவோம். இது கூடவே 1/2 கப் பச்சரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு போட்டு செய்யும் போது அந்த வலுவழுப்பு தன்மை இல்லாம நல்ல கிறிஸ்பியா இருக்குங்க. அதுக்காகத்தான். கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூள், நான் இது சர்க்கரையோட பொடி பண்ணிருக்கேங்க. கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு. இது கூடவே 2 பழுத்த வாழைப்பழத்தை மிக்ஸில அடிச்சு சேர்த்துக்கோங்க. நீங்க ஒரு பழம் இருந்தா கூட அதையுமே சேர்த்து செய்யலாம். பழத்தை நல்லா மிக்ஸில அடிச்சுட்டு வந்துட்டேங்க. இப்ப இதையும் சேர்த்துக்குவோம். இப்போ கடைசியா 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்க்காமலும் செய்யலாங்க. ஆனா சேர்த்து பண்ணும்போது இதனோட டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் கூடுதலா இருக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவை மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்ப இது கூட சர்க்கரை பாகு சேர்க்கணுங்க. அதுக்கு இப்ப பாகு காய்ச்சி எடுத்துக்குவோம். இப்ப பாகு காய்க்கிறதுக்கு 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்குவோம். இதுக்கு பதம் எதுவும் கிடையாதுங்க. வெல்லம் கரைஞ்சு வந்தாலே போதும். அது வரைக்கும் கிளறி விட்டுக்காங்க. அவ்வளவுதாங்க. வெல்லம் நல்லாவே கரைஞ்சிட்டு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப காய்ச்சின பாகுவை இந்த மாவோட ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்குவோம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு வச்சுக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது உடனே கூட சுடலாங்க. ஒரு 1/2 hour வச்சு சுட்டாக்கி இன்னுமே ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. அதனால ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுக்குவோம். 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு பணியார கல் வச்சிருக்கேங்க. அதுல நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். நான் நெய்யை தாங்க சூடு பண்ணி வச்சிருக்கேன். எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்குவோம். கல்லு நல்லாவே சூடாயிருச்சுங்க. இப்ப எல்லா குழிலையும் மாவை ஊத்திக்குவோம். இப்படி ஒரு டம்ளர்ல ஊத்தி நீங்க செய்யும் போது ஈஸியா இருக்குங்க. எல்லா இடத்துலயும் வடியாது. பாருங்க எவ்வளவு அழகா புஷ்ன்னு வந்திருக்குன்னு. இப்போ ஒரு சைடு வந்துட்டுங்க. இதை அப்படியே திருப்பி போட்டுக்குவோம். எல்லாத்தையுமே நல்லா திருப்பி போட்டாச்சுங்க. இதுவுமே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். 2 சைடுமே நல்லா வெந்துட்டுங்க. இப்ப ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்குவோம். பாருங்க எவ்வளவு அழகா வெந்து வந்திருக்குன்னு. இதே மாதிரியே எல்லாமே ஊத்தி எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க. புசு புசுன்னு சூப்பரா பணியாரம் அழகா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வீட்டுல உள்ள பொருளை வச்சே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கல இருந்து சின்னவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு டிஷ்ஷுங்க. இதை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஃபர்ஸ்ட் ஒரு லைக் போடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.